அதாவது அந்த இப்போ யாரோ கதைச்சு நினைக்கிறேன் ஒரு பாதிரியார் வந்து என்ன சொல்ற சொல்லுங்க ஒரு பாதிரியார் என்றவர் வந்து நல்லதா சொல்லுவார் மற்றது பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் போறது நீ கொலையை செய்த போனா அவர் சொல்றது நல்ல விஷயத்த கேட்கணும் என்ன அவர் பிள்ளையா சொல்லிட்டாராமண்டா அவ பதிவு இறக்கணவா தெரியுமா இறக்கி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எடுத்துட்டா திருப்பி தமக்காரி அவர் ஓ அவ அப்படி ஊழல் செய்தது அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அந்த தம்பியை பற்றி அப்படி காய்ச்சிட்டாராமட்டு சொல்லி போட்டு பதிவுறாக்கம் செய்யட்டுடன் எடுத்துட்டா வெளியில ஆக்கள் எடுத்து இல்ல நீங்க கதைக்கிற பிள்ளைன்னு சொல்லி போட்டுனான் போலாடாக்கு அந்த அவர்களுக்கு புத்தி இல்ல விளங்குது அந்த குடும்பத்துக்கு வந்து பணம் வந்து கண்ணை மறைச்சு அதான் பிரிச்சு அப்ப ஏகே பாதரியா இருந்தாலும் அந்த கடவுளுக்கு விரோதமா கதைக்க கூடாது உண்மையத்தான் அந்த கதைச்சிருக்கோம். இப்ப நீங்க இல்லத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போறீங்க கோயிலுக்கு ஒரு என்ன ஆறுதலுக்கும் மற்றது ஒரு மன ஆறுதலுக்கும் மன நிம்மதிக்கும் அதுக்கும் இதுக்கும் பாதட்ட போய் நின்று அந்த நாக்குல அந்த இதை வாங்குறது என்ன முட்டுக்கால நின்று இவ்வளவு கணக்கு விஷயங்கள் இருக்கா வேண்டிய மதத்துல அப்ப அவரோட சொல்றாருன்னா அதை கேட்கணும் என்ன அதை விட்டுட்டு அவர் கூட்டார அவருக்கு எதிராக போட்டவா என்ன நினைக்கிறேன் என்ன முதுவல் பிறப்பில கிறிஸ்டியன் தான் அதுகளுக்கு அந்த உணர்வு பெறும் அப்போ முதுவல் வந்து பிறப்பில வேறையா பிறந்து போட்டு ஏதோ எதிர்பாராமல் போய் மாறி போட்டு அந்த ஞானஸ்தானம் அந்த அப்பம் பேக்க நாக்கில போடுறது என்னத்துக்கு இந்த பேப்பர் அந்த புத்தகத்தை மாத்திரம் கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க படிச்சு தெரியாத அதிகாரத்துல இன்னும் இதுன்னு சொல்லி உள்ளவங்களுடைய மற்றபடி சொல்லுவாங்களுடைய மற்றபடி அங்கே ஒரு அறிவும் இல்லை. அவன் மூத்ததாமியன் பாஸ்டராவே ஆயிட்டான அவன் ஜெயிப்பான் என்ன ஜெயிச்சு போட்டுதான் அவன் இந்த விசேஷங்களை ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. எனக்கு களவுக்கு அனுப்பி என்னய்யா எனக்கு தெரிஞ்சல கதைக்க கூடாதான் நம்மள அந்த வேதக்காரன் நகை போடுற இல்லைன்னு தான் நான் கேள்விப்படுறேன். இது அல்லலோயாவும் போடாது. இவ என்ன மதம் என்று தெரியல. எந்த லோயா என்ன அல்லோயான்னு தெரியலையா? அப்ப யாராவது தெரிஞ்சால் நின்று டாரண்டே கீழே கேம கேட்காங்கடா அப்ப நான் தெரியாம கேட்டேன். இல்ல 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 இதுல கீழே நிக்கிறாங்களா இருக்கு இல்ல அப்ப கீழே நிக்கிற வைக்கும். இப்ப நாங்கள் மதத்தை தப்பா சொல்லல தானே. இப்ப நாங்கள் தெரியாம இப்ப வந்து சைவக்காரன் மெச்சம் சாப்பிட்டு கோயிலுக்கு போக மாட்டேன்ற மாதிரி பெண்டிகோஸ் வந்து நகை போட மாட்டேன்னு அல்லையா ரத்தம் ஏத்த மாட்டேன்னு அப்படி இப்படி எல்லாம் இருக்கல்லோ. அதாவது அந்த நீங்க சொன்ன மாட்டீங்க எங்கட ஏரியாவில நான் இப்ப ஜெயமலரா இருக்கிற ஏரியாவில தமிழ் ஆக்களோட சேர்ந்து வெள்ளையிலையும் கூட்டி கொண்டு தெரியுது சரியா. அந்த வெள்ளையல் வந்து கொஞ்சம் தமிழ் பழகி கொடுத்துருக்கணும். அவ வந்து வடக்கம் நாங்க உங்களோட கதைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நான் ஏதோ கடுப்புல ஏதோ பிரச்சனை பினான்ஸ் பிரச்சனை ஏதோ கடுப்புல வீட்டை விட்டு வெளியில வராங்கிறோம் வாசல்ல நிக்கணும் ரெண்டு ஒரு தமிழ் பொம்பளையும் அந்த வெள்ளக்கார பொம்பளையும் தூசரம் பண்ணால் அந்த வெள்ளக்காரி அண்டை தான் தூசரம் பழகிருப்பாள் அன்னைக்கு. இல்ல நான் கேட்டது அப்ப நான் தனியா இருக்க வந்துச்சு வீட்டு வாசல்ல. நான் சொன்னேன் ராத்திரி நான் 12 மணியாச்சு வேலையால வந்து எனக்கு இங்க காலையெல்லாம் நோவுது. நீங்க ஒரு மனத்தையெல்லாம் காலையா பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு சொன்னீங்களா நான் கேட்கிறேன் என்னத்துக்கு வந்தீங்களா திரும்பி பார்க்காம ஓடிட்டாள. அவருக்கு சொன்ன உந்தி ஒரு நாங்க வந்த காலத்துல என்னட்ட ஒருத்தர் வந்து கேட்டவர் நீங்க தேவரை பற்றி என்ன நினைக்கிறீங்களேண்டு. தேவர் நல்ல பொடியர் என்ன சனி ஞாயிறண்டா குடிக்கிறாள் குடிச்சிட்டு ஆளு கடுப்பாயிடுச்சு. தேவரை பற்றி என்ன சொல்லி அந்த தேவனை தானே உன்னை தூக்கில போட்டா நீங்க நாயனே பேருந்து என்னத்துக்கடா இங்க வாரீங்கள. இல்ல அது இல்லன்னா அந்த சேர்க்கிறவங்க கூட்டிக் கொண்டே சேர்க்கிறவங்க இந்த இதுகளுக்கு சரி இந்த டாபிக் எங்களுக்கு மாறிடும் தப்பு. இளைஞர்களை நிக்கிற தெய்வம் இலக்கியன் வச்சிருங்க பின்னேரம் கதைக்கு 9 மணிக்கு இந்த கணக்கு ஆராதனை இருக்குது. இந்த சேலஞ்ச் பிடிச்சவங்க இருக்கிறாங்கல்ல சேலஞ்ச் பிடிச்சவங்க அவர் குற்றவாளி இல்லப்பா. ஆனா அவங்க இவங்க கொஞ்சம் பாதுகாப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவங்க என்ன பொறுப்பா இருக்கு உனக்கு அடிப்பனு ஆனா என்னத்துக்கு அவன் இந்த அளவுக்கு வேற எதிர்ப்பு திரும்ப சொல்லுங்க. அப்ப இப்ப பேசாம இருந்துருச்சுன்னா ஓகே. இப்ப வேற வேற தளங்களை உருவாக்கி இவருக்கு சாதகமா பேசினா கூட பேக்ரவுண்ட நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க பாத்தீங்களோ ஏரியால எல்லாரும் எங்கட
இனத்துக்கு எதிரானவன் தான் இவருக்கு சாதகமா கதைக்கிறான். நான் பொய் பாயிண்டா சொல்லல, சொல்லுங்க, நீங்க பாயிண்டா பிடிக்கிறீங்க, பாயிண்டா பிடிக்கிறீங்க. அங்க இடத்துக்கு எதிர்ப்பானாக்கலாம். அப்ப என்ன சொல்லுங்க அப்ப அவங்க இந்த தளத்துக்கு எதிரா நச்சிக்கொண்டு அவனை போட்டு என்னும் போட்டு தள்ளி உள்ள கொண்டு வச்சிருக்காங்க. அதான் உண்மை. அண்ணா உண்மையை சொல்ல போனா பாவம் குடிமல்ல ஒரு தமிழன் ஒரு தமிழ் பொடியன் பாவம் ஓகே ஏதோ புலசேட்டாண்டு சின்ன ஒரு இரக்கம் இருந்தாலும் இவர்ல என்னத்துக்கு அவன் கருப்பு வந்தேன்டா மற்ற அந்த இவன் இந்த தளத்துல போய் நின்று பாருங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கா கேட்டுச்சுன்னா இவன் வந்து ஒருத்தி கேட்கிறா அவ எனக்கு நான் நினைக்கல அவ வந்து தமிழனுக்கு தான் பிறந்தாவ தெரியல அவ கேட்கிறா கேள்வி என்னண்டா 16 வயதுல உங்களோட நான் அவ சொன்னதை சொல்றேன் இதுல ஒரு ஆறும் வித்தியாசம் அவ சொன்னதை அப்படியே சொல்றேன். ஏன் உங்களோட பிரபாகரன் வந்து 16 வயது கீழ்பட்ட ஆக்களை இயக்கத்தை சேர்த்து குண்டை கட்டி கட்டினால உண்ட போடையில எனக்கு உண்மை அந்த தளத்துல பக்கத்துல அவ நின்றுப்பாவா இருந்தா ஒரு கதைக்கு பக்கத்துல காய்ச்சிருப்பாவா இருந்தா என்ன நீங்களும் யாரும் என்ன செய்வீங்கன்னு தெரியும் என்னண்டா அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப கிருஷ்ணாக்கு எதிராக நான் கூடி திரும்பின காரணம் இப்படியான மனிதர்கள் நான் ஓப்பனா சொல்றேன். உண்மையிலே அப்பன் 2 தளமோ 3 தளம் ஓடுதல்லோ அது எங்களுக்கு எதிராக இல்லையாப்பன். கெட்ட வழியில போனவங்களுக்கு இப்ப நல்ல வழியில போறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதான் உண்மை. 2-3 தளம் இல்லையா, ஒரு தளம் தான். அவன் கழுகு வேட்டைன்னு சொல்லி அவன் வந்து மலேசியாக்காரன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த பாம்பும் போடுறது ஒரு 15ஆம் தேதி 3ஆம் மாதம் இவன் எங்கட கழுகு பார்வைன்ற இத வந்து சிந்தாமணி பதிஞ்சு போட்டிருக்கு சரியா. அதுல 9 பேர் நிக்கணும் மேல. ஒருத்தரும் கதைச்சது சரியில்லை. அதுல ஏறி கதைச்ச ஆக்களை எல்லாம் உறக்கி விடுறாங்க எல்லாம் துண்டு துண்டா. அதாவது முழுக்க தங்களுக்கு ஆதரவு இதா காய்ச்ச மாதிரி தான் அது போகுது. அந்த பதிவை பாத்தீங்கன்னாலே இவங்க வந்து சும்மா தேவையில்லா விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க அப்படியே பார்க்க தெரியும். உண்மைதான். ஒரு ஆள் 2 கதைச்சவா கையல் கதைக்கலாமோ? கதைங்க அப்போ இல்லைன்னா நானும் அந்த வலைத்தளத்துல ஒரு ஏற எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச ஏறினேன். நீங்க வந்துட்டீங்க கிங் தானே வந்த நீங்க? என்னடா நான் அந்த வலைத்தளத்துல ஏறினதுக்கு வந்து நான் அது இதே மாதிரி தான் கொஸ்டின் அங்கேயும் வச்சேன் நான் சரியோ. அப்ப அந்த வலைத்தளத்துல எனக்கு ஒன்று கண்ணுக்கு தென்பட்டது ஒரு ஒரு தளத்துல சார்பை மட்டும்தான் ஏற்றுக்கொள்றாங்க, மற்ற பக்கத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. இப்ப உங்களுக்கு நீங்கள் அவருக்கு சார்பா தான் கதைச்சீங்க தொடக்கத்துல. உங்களுக்கு ஏதாவது கருத்து வச்சுட்டாங்களா? இல்ல நீங்க என்னண்டா நான் சார்பா கதைக்க இல்லைன்னா நான் 2 பக்கத்திலையும் நான் குற்றத்தை வச்சேன். இதுக்கு சொல்யூஷன் இருக்கு, இதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அதுக்கு விளக்கம் நீங்க கொடுத்துட்டீங்க. தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கிறவன் அது யாராலையும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரியோ. என்னுடைய தனிப்பட்ட ரீதியில வந்து நான் வந்து விமர்சிக்கிற அளவுக்கு நான் இல்லை என்று சொன்னா நீங்கள் விமர்சிக்கிற வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க இதுல ஈடுபட்டிருக்கு, நீங்க விமர்சிக்கீங்க. இதுக்கு நான் ஏதோ ஒரு இடை கூட நான் நிக்கிறது இல்லை. ஆனா இந்த போராட்ட காலத்திலேயும் இப்படித்தான் ஒண்ணு இருந்த நீங்க விலங்கல என்னன்னா இந்த போராட்ட காலத்திலேயும் இப்படித்தானே இருந்த நீங்கள். அவங்க ஆயுதம் தூக்கி அடிபடுறாங்க, எனக்கு என்ன குதுக்குள்ள போய் நான் புரிமாத்தான் இருக்கணும் கேட்கிறேன். நான் கூட கதையை கேட்க போனா அப்படித்தான் இருக்கேன். உயிரோட இருக்கிறார் இல்ல நான் கேட்டது ஏகே பிள்ளையா ஏகே அண்ணன் என்ன சொல்லுங்க. அப்ப கிங் அண்ணன் நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கணும் அண்ணன். இது செய்த தப்பு தான். இது இப்படியா நான் வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அந்த என்னது சின்ன வயசு சிறு வயசுல உள்ளவங்களை வந்து விமர்சித்த விஷயங்கள் ஈடுபட்டது அதை நான் அவரை நான் எப்ப எதுவும் நான் தப்பு தான் நான் ஆணிதரமா நான் அதான் சொல்லிடுவேன் சரியோ. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இவர் வந்து இப்ப ஜெயிலுக்கு போகாம இருந்து வெளியால இருந்திருந்தால் இதெல்லாம் நான் விமர்சிச்சிருப்பேன். 001 பிளீஸ் மேல வாங்க ஆட் பண்ண சொன்னீங்க. வாங்க எனக்கு அண்ணனுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு. 00 வாங்க தம்பி. உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் பெட்டுவன் கொத்துவன் எல்லாம் போடுறீங்க. பயமா கிடக்குது. தூக்கு பயமா கிடக்கு. இப்ப திருப்பி சுனிதா வில்லியம் இல்ல சுனிதா வில்லியனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. திருப்பி அது சும்மா போகுது அங்க நாசாக்கு நாங்க போவோம் பயத்துக்கு. நான் என்ன எங்கேயாவது ஓடி ஒழிக்க போறேன்னு
இந்த ஆவாவால வாழையெல்லாம் ஆக்குறாக்கண்ணே பெரிய ஒரு அந்த அந்த ஆவா 001 நீங்க அட் பண்ணி போனீங்க வாங்கன்னா உங்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு ஒரு இனத்துக்கான பிரச்சனை தான் கதை. ஆக மொத்தத்துல மூன்று மாதத்தை 3 வருஷமாக்க போறீங்க தேவையில்லாத வேலை பார்க்க. இல்ல 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 எங்களுக்கு உண்மையா ஆவா குழுவா இருந்தால் எங்களுக்கு வைக்கும் சோழி இல்லைன்னு அவங்க தங்கட வேலையை பார்க்க நாங்க எங்கட வேலையை பார்க்க இடியன் நம்ம பப்ளிக்கா இன்னொரு வேண்டுகோள் ஒன்று பெறுறேன். இத தற்சமயம் கிருஷ்ணாடைய அம்மா அப்பா சகோதரங்கள் கிருஷ்ணாண்ட வெளிவே வேணுமான ஆக்கள் சரியோ யாராவது பார்த்தால் நான் உங்களுக்கு நன்மைக்கு சொல்றேன், கிருஷ்ணாக்கு ஆதரவுன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற தளங்களை கட் பண்ணுங்க. அவங்க பொழுதுபோக்குக்கு தங்களுக்கு வேணும் என்று சும்மா கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. கிருஷ்ணாக்கு ஆதரவா இல்ல, ஒவ்வொரு கதையும் கிருஷ்ணாவை மேலும் மேலும் உள்ளுக்க வச்சிருக்கிறதுக்கு இன்னும் காலம் நீடிக்கத்தான் போறீங்க இல்லையா? காலம் நீடிக்க இயக்கப்பாட்டை போட்டு கிருஷ்ணாக்கு யாரு ராகுல் அண்ணா சொல்லுங்க ஊர் வரைக்கும் இந்த கதை போயிட்டுது. 2-3 ராகுல் அண்ணா இந்த இயக்கப்பாட்டை போட்டு கிருஷ்ணாவை வந்து இவர் தான் தலைவர் இளங்கால அதெல்லாம் வந்து நான் சரியா விமர்சிப்பேன். அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் உண்மை விஷயம்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு மட்டும் இப்ப ஜெயில இருக்கிறவரை நான் விமர்சிச்சு ஒன்றும் இல்லை. ஏன்னா தண்டனையா அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும். அதுக்கு தண்டனையான உறுதிப்படுத்தத்தானே வேணும். அண்ணா ஒன்று சொல்லட்டே அண்ணா ஒன்று சொல்லட்டே உங்களுக்கு. நான் என்ன இப்ப நாங்க சொல்லி நீங்க கேட்கலையே என்றால் நான் உடனே என்ன சொல்லுவேன் தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு நாளும் இரகசியமா இருந்தனாங்களும் இது ஒரு பிரச்சனையாலதான் எங்க தலைவனை கொண்டு வந்துட்டோம் திருப்பி. அப்ப பாட்டெல்லாம் போட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த தலைவனோட தான் இருப்போம், கால் ஜெயிப்போம், ஆயுத கப்பல் வருகுது. எங்களோட தலைவன் எங்கட விட்ட போராட்டத்தை துவங்குறான் எங்கட தலைவன் கிருஷ்ணான்னு தான் சொல்லுவேன். சரியோ? ஏனென்றா நீங்களே எங்களுக்கு தலைவன் வந்தான், இளைஞர் தலைவன் வந்தான்னு சொல்லிக்கொண்டு திரியேக்க நாங்களே என்ன செய்யறது? வழியில வர மாட்டேன். இல்ல ஆறு சொல்லி கொண்டு தெரியும் ஆதரவு குழு ஆதரவு குழு ஆவா 001 தயவு செய்து மேல வாங்கன்னு நீங்களா இல்லாட்டி மாறி காட்சி வாங்கன்னு. சோ நைஸ் 100% போடுறீங்க, என்னத்துக்கு போடுறீங்க தெரியல. மேல வாங்க செல்லம் எந்த குட்டியம்மா வாடா அண்ணே. கடத்துறப்ப தந்துட்டு போறோம் பாருங்க. ஏகேனையும் ராகுல் அண்ணையுமே கடை துறப்பு தெரியல. நீங்க திறப்பு தந்துட்டு எனக்கு பாருங்க. இப்ப கையேத்தி விடுங்க. எல்லா ஆப்ஷனும் இல்ல ஐயா. எனக்கு கீழே உள்ள மீட் எடுக்கிற மட்டும்தான் எனக்கு ஆப்ஷன் இருக்கு. எல்லாம் இருக்குண்ணே உங்களுக்கு. உங்களுக்கு என்ன நீங்க பிளாக் அடிக்காங்க வாக்கு, அதுக்காக அந்த பிளாக் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். மற்ற எல்லாம் உங்களுக்கு இருக்குண்ணே. நான் பிளாக் ஒரு நாளும் அடிக்கிறேன் இல்ல, நான் இந்த மியூட் பண்ணி தான் போடுறேன். நான் நின்று உங்களுக்கு இருக்குன்னு நான் இப்ப கவனிப்பேன். ஆனா நீங்க கதைங்க நான் அப்படி எடுப்பேன், நீங்க கதைச்சு கொண்டு போங்க. ராகுல் உங்களுக்கு இருக்கு. ராகுல் வயசு போகுது ஐயா, கட் பண்ணி போட்டு போடுங்க. உண்மையில கட் பண்ணி போட்டு போடுங்க. இல்ல ராகுல் அண்ணா என்ன விஷயம்னு சொன்னால் நான் அந்த வலைத்தளத்துல 2 தடவை போய் காய்க்கும் போது எனக்கு அந்த வலைத்தளங்கள்ல அவங்களை ஈடுபடுற விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல. என்று சொன்னா நான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நான் வெளியாயிட்டேன். ஏன்னா அதுல மேலேயும் 2-3 பொம்பளை ஓகே ப்ரோ. ஓகே ஓகே பிஸி. ஓகே பிரச்சனை இல்லை. நீங்க டைம் இருந்தா வாங்க. ஆவா 011 உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நீங்கள் நியாயத்துக்காக இருப்பீங்கன்னா எங்க பக்கம் தான் நிற்பீங்க. ஆனா நீங்க கிங் என்ன கதைங்க ஆவா கிளி நான் பிஸியா உங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்ப இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ராகுல் அண்ணன் கார்த்திக் இந்த விஷயமும் ஒன்று வந்திருக்கு. அவரையும் தூக்கி அவர்கிட்ட வைஃபையும் தூக்கி உள்ள போட்டிருக்கிறேன். தெரியும் தானே? பத்திரிகையில் தானே? ஆமாம் தெரியும் சொல்லுங்க. ஆமாம். அது சம்பந்தமா எதுவும் உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருக்கானே? அது சம்பந்தம் எதுவும் நீங்க கதைக்கிற எதுவும் பச்சிருக்கீங்களா? அதுக்கால நாங்கள் இப்ப கதைச்சு இடைக்கிட மாறி மாறி 2 தான் கதைக்கிறோம் நாங்கள். அதாவது அதை பத்தி கிங்கண்ணா அவரும் வந்து எங்களுக்கு புலாவிட்டு இருக்கிறார். அதாவது உங்களுக்கு அது தெரியுமோ தெரியா? கதைச்சா நீங்க கேட்ட நீங்களோ தெரியாது. காரணத்துக்கு வந்து நாங்கள் கிறிஸ்தவ விமர்சிச்சு கொண்டிருக்கல. அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டவர் சரியா எங்களுக்கு எதிராக. அப்ப நாங்கள் அவரோட கதைச்சினாங்க. கதைச்ச இடத்துல எங்களோட வாட்ஸ்அப் கோலில் வந்து கதைச்சவர் தான். அது போட்டது பதிவு என்ன போட்ட பதிவு புலாதான் தான் பகிரங்கமா வந்து உங்களோட லைவ்ல வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு வந்தவர் சரியா. வந்து அவர் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் கூடுதலா மாதிரி எல்லாம் காய்ச்சி போட்டு எங்களை என்ன தான் செய்யற சரியன்ற மாதிரி காய்ச்சி போட்டு போயிட்டார். போயிட்டு அடுத்த நாள் ஒரு பதிவு போட்டார். அப்படின்னு சொன்னா
ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 பொம்பளைகளும் 4-5 ஆம்பளைகளும் எல்லாரும் வெறியில இருந்து இப்படி இப்படி விமர்சிச்சு கொண்டிருக்கணுமா அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டார். சரியா, அண்டையில இருந்து நாங்கள் அவரை கொஞ்சம் இது பண்ணி கொண்டு தான் இருந்த நாங்கள் தொடர்ந்து அடிக்கடி கிருஷ்ணாவோட சேர்த்து அவரே நாங்கள் விமர்சிச்சு கொண்டு தான் இருந்த நாங்கள். சரியா, இப்ப அவர் உள்ள போயிட்டார். ஆனால் அவரையும் வந்து திரும்பவும் மன்னிப்பு கேட்க சொல்லி நாங்க சொன்ன நாங்கள் அவர் ஏன் கேட்கணும் எது கேட்கணும்ன்ற மாதிரி எல்லாம் காய்ச்சவர். என்னன்னு சொல்லுவார் எங்கட சகோதரிகளை எப்படி சொல்லுவார், அவ குடிச்சிட்டு இருந்து கதைக்கணும் எப்படி சொல்லுவார் அவர். நீ ஒரு சமுதாயத்துல நீ ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்த நீ எடுத்து செய்யற, நீ அப்படியான ஒரு விஷயங்கள் கதையக்கூடாதானே. இல்ல அது என்னன்னா வலைத்தளத்துல வந்து நாங்கள் பயணிக்கிறன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டா எங்களை பத்தி பின்பற்றவங்க நிறைய பேர் இருப்பினோம். அப்ப நாங்க வலைத்தளங்கள் வந்து சரியான கருத்துக்களை நாங்க சரியா தெரிவிக்க வேண்டிய அது வந்து வலைத்தளங்கள்ல இருக்கிறவங்க 100% கரெக்டா அதுல வேலை செய்யணும். அண்ணா இந்தியாவில நீங்க விடம் அண்ணா விலங்கல் என்னன்னா இந்தியாவில விடம் நீங்கள் இந்தியாவா? நான் இப்ப ராகுல் நான் இந்தியான்னு சொன்னேன். இல்ல இந்தியா இல்லையா, நீங்கள் நல்லா கொழும்பாக்கு. நீங்க இந்தியான்னு கேட்டீங்களா ஸ்ரீலங்கான்னு கேட்டீங்களா? ஸ்ரீலங்காவில விடம் உண்டு. நான் வன்னி என்ன நான் குரல் கொஞ்சம் வேற மாதிரி கிடக்காது. கொஞ்சம் வித்தியாசம் கொழும்புல இருந்தேன். அதுதான் என்ன கேட்டேன்னா தப்பா நினைக்க கூடாது. இல்ல நான் வன்னியில இருந்தேன். ஏனண்டா அண்ணா சில பேருக்கு கதைக்க ஆக்களுக்கு பொழுது போயிலேண்டா எங்களை பொழுதுபோக்கு மாதிரி வந்துட்டு நீங்க கதைக்கிறாங்க. வன்னி என்று சொல்றீங்க விளங்குதா? வெண்ணி அந்த ஸ்லாங்கல் வித்தியாசப்படுது. அதான் யாரும் நம்ப மாட்டாங்களா நான் வன்னி என்று சொன்னா. தண்ணி இல்ல ராஜ் இன்னைக்கு அந்த அளவு டெஸ்கோ போட்டு ராகுல் நான் போயிட்டு கொஞ்சம் தலை வரேன். உங்களோட இந்த வலைதளத்துல ரெண்டு பேர்த்திட்ட இது கேட்கறேன்னா அண்ணன் ஏகே என்ன சொல்லிட்டார், டிகே கார்த்திகை பத்தி ராகுல் என்ன சொல்லிட்டார், கிருஷ்ணா பத்தி சொல்லிட்டார். எனக்கு அது விளங்கிட்டு அடுத்தது வந்து அந்த டாக்டர் அர்ச்சனாவையும் அந்த அண்ணா அது வந்து நாங்கள் அந்த டைப் இப்ப கதைக்கு இல்லையா அதுக்கண்டு ஒரு நேரம் பெறுமன்னா இப்ப எல்லாத்தையும் போட்டு நாங்கள் செய்தோம்னா ஒரு சூப்பு குடிக்கிற மாதிரி. இப்ப என்னன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய கருத்து இல்ல கருத்து நாங்களா இல்ல அதை பத்தி கருத்து வைக்கிறதா இல்லையா ஏனண்டா அந்த கருத்தை பாய்ச்சோம்டாலன்னா நாங்கள் போற பாதை மாறிடுமண்ணா. இல்ல பேந்தோரால் இதை கேட்டுட்டு பேந்தோர்தன் வந்து அதை பத்தி கேட்க விரைக்க நாங்கள் இல்லையா அப்ப இதுல வேற கருத்துன்னேங்க அப்ப என்னடா அப்போத காட்சியங்கள் இப்ப என்னதுக்குடா மாறுறீங்கன்னு கேட்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு நாங்க இல்ல ஒரு நாளைக்கு அது சம்பந்தமா நாங்க போடுவோம். அப்ப நீங்க வெல்கம் பண்ண வந்து நீங்க படிவா கதைக்கலாம். மேலோட்டமா சொல்றேன், எங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்குது அவை மூலம். அது நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்க அதை பற்றி பேசுவோம். அந்த டைம்ல கண்டிப்பா எனக்கு அவங்க விமர்சனம் இருக்கும்போது எனக்கு கண்டிப்பா எனக்கு ஷேர் அடிக்கணும்னா கண்டிப்பா நானும் வருவேன். கட்டாயம் வரணும். ஏனென்றால் அண்ணா எங்களுக்கு யாரும் பெருசு இல்லையா அண்ணா, எங்களுக்கு கடவுளுக்கு அடுத்தது எங்கட மக்கள் உப்ப அந்த மக்கள் நிம்மதியா இருக்கணும் அண்ணா. கஷ்டம் எல்லாம் காணும். நீங்கள் அந்த மக்களை வந்து காலுக்கு போட்டு உலகி போட்டு நீங்க போறதுக்கு நாங்கள் விசேஷங்கள் இல்லை. எங்களால தச்சமயம் இப்ப உண்டை தூக்கலான்னா நாங்க உண்டை பயன்படுத்தி தான் ஆகணும். இப்ப ஜோஜி பாருங்க, இந்த 2 கல்லறிட்டையும் வன்னி மாவட்டத்திலேயும் கிழக்கில் என்ன வன்னியிலேயும் வடக்கிலே இந்த யாழ்ப்பாணத்திலேயும் இந்த 2 தாதாக்களும் மக்களை எவ்வளவு கேவலம். இவர் இங்கே ஆக்களை வச்சு விரட்டுறார், பிரச்சனை கொடுக்குறார் யாழ்ப்பாணத்துல. அவர் அங்கே ஆக்களை கொண்டே விட்டுட்டு விட்டுறார். அவையில் மக்களை விரட்டின கொள்ளினேக்க இந்த தாதாக்கள் 2 பேரையும் பாருங்க. ஒரு காலத்துல செல்றாயா அவன் என்ன பேர் செல்றாயா அவங்க இருந்தாங்களே அங்க ஜாலி அவ்வளவே இருந்த மாதிரி தான் பிறப்புது பேருந்து. சரி, கீரி மலைக்கு போறான்டா ஜாலி நிக்கிறாளோ செல்றாயா நிக்கிறான்னு பார்த்துதான் பஸ்ஸில் வரும். அந்த அப்படித்தான் மக்கள் வாழ வேண்டிய நிலையாயிடும். அப்ப இவையளவு நாங்க இப்ப தட்டி கேட்டே ஆகணும். இப்ப எல்லாருக்கும் தெரியும், புலம்பெயர்ந்த மக்கள் வலைத்தளம் மூலமாக தட்டி கேட்கறதுக்கு பவரும் இருக்கு, அதை தட்டினதுக்கு பவரும் வெறுமண்டது. சரி, இன்றைக்கு 2 பேரை தட்டி கேட்டாங்க, 2 பேருக்கும் உண்மையான பிரச்சனை கொடுத்துருக்கு.
சரியே சரியான கருத்தை தான் வச்சவங்க. மக்களை கஷ்டப்படுத்தாதீங்கோ, மக்களோட பிரச்சனை, மக்கள்கிட்ட காசு கொள்ளையடிக்காதீங்கோ, மக்களை நிம்மதியா வாழ விடுங்கோ, மக்களை வீடியோ எடுத்து இப்படி போடாதீங்கோ, அது உங்களுக்கு தேவையில்லை, நீங்க உழைக்கணும்டா கனவழி இருக்கு, இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்கன்னா அது நாட்டுக்கு ஏதோ அவேண்ட விட்டு ஸ்ரீலங்காவே அவைக்கு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்த மாதிரி அப்போது கேட்டு போட்டு தான் நாங்கள் போகணும் என்ன. இந்த கதையை தொடங்கிட்டு விட்டு நான் Facebookல பார்த்தேன். அதை எந்த இதண்ட நான் மறந்து போனேன், பதிஞ்சு வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன அதாவது கிட்டமுட்ட எங்கட விஷயம் என்ன சொல்ல போறீங்க? எங்கட விஷயம் எப்படி என்ன, இப்ப நாங்கள் அந்த அவருக்கு அறிவுரை சொன்னது, புத்திமதி சொன்னது, அதை மீறி அந்த வேற லைவ்கள் போட்டு இதாண்டு அந்த விஷயம் எல்லாம் அங்க கதைப்பட்டு இருக்குது. எங்கேயோ ஒரு மீடியாவில எல்லாம் கதைப்பட்டு இருக்குது. சரியா, நான் பதிஞ்சு வச்சு நான் Facebook சைட்ல பார்த்தேன்னா நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. உண்மையா இப்ப ஏகே ஒவ்வொரு இதுவும் அப்பு வியலை பற்றி ஆராயக்க உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். இன்றைக்கு மக்களை எங்களுடைய ஆக்கள்கிட்ட இருந்து நாங்க காப்பாற்ற வேண்டிய